Hi everyone, this is Muruga MP. இப்போ நம்ம அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் சாப்டர் முடிச்சுட்டு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் லாஸ்ட் சாப்டர்ல இருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ். இந்த ப்ராப்ளம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆனா எவ்வளவு ஈஸியா இத ஒரு கதை, ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த ப்ராப்ளமை கொண்டு போக போறேன். ஏன் சார் இந்த ப்ராப்ளம் என்ன அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடான ஒரு கேள்வி அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? கம்பல்சரி 3 மார்க்ல கேட்ட கேள்வி தான் இது. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதனால இந்த ப்ராப்ளமை நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேள்வியை பார்த்தீங்கன்னா, in the circuit shown in the figure BJT has the current gain beta, current gain 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. For an emitter base voltage VEB, நல்ல பாரு EB, right? VEB is 600 millivolt அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ EB அப்படின்னு சொல்லும்போது இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ், ரைட்? VBE. அப்புறம் calculate the emitter collector voltage, அதாவது இது எமிட்டர், இது கலெக்டர், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் கொடுத்தாச்சு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தாக்க, எனக்கு என்ன வேணும், இந்த விஇசி தான் வேணும். விஇசி இதுதான் வேணும். அப்போ விஇசி அப்படின்னு சொல்லும்போது விஇ மைனஸ் விசி அப்படின்னு நம்ம சிம்பிளா எழுத போறோம். இப்போ விஇ அப்படின்றது என்ன? விஇ நமக்கு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க, இதான் 3 வோல்டேஜ், ரைட்? எனக்கு விஇ என்ன சொல்லிட்டான், 3 வோல்டேஜ்னு கொடுத்துட்டான். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது, விபிஇ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, which is 600 மில்லி வோல்ட், அதுவும் கொடுத்தாச்சு. இது என்னது, எனக்கு வந்து இது என்னது கலெக்டர், அப்போ ஆர்சி. இது என்னது எமிட்டர், ஆர்பி, இல்லையா? எல்லாம் நமக்கு கொடுத்தாச்சு, ரைட்? இப்போ எனக்கு வந்து விசி வேணும். விசி எங்கன்னா இருக்கா? இல்லை, விஇ மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் விசி வேணும். அப்போ விசி அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நமக்கு ரொம்ப சிம்பிளானது. விசி அப்படின்றது ஐசி ஆர்சி, அவ்வளவுதான், ரைட்? கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சது. அப்போ விசி அப்படின்றது ஐசி ஆர்சி. அடடே, ஆர்சி தான் கேள்வியில இருக்கு, ஐசி கேள்வியில இல்லை. அப்போ என்ன கண்டுபிடிக்க போறேன்? ஃபர்ஸ்ட் ஐசியை கண்டுபிடிக்க போறேன். ஐசி அப்படின்றது என்னது, விசி பை ஆர்சி, கரெக்டா? ஐசின்றது விசி பை ஆர்சி இந்த டேர்ம்ல இருந்து. பட் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து இந்த ஆர்சி தெரியும், விசி தெரியாது, அதான் நமக்கு வேணும். அப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சின்ன ஒரு டேர்மை மட்டும் பயன்படுத்த போறேன். இந்த இடத்துல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், விசி. விசி தான் எனக்கு வேணும். அப்போ விசினா என்னது, ஐசி, ரைட்? ஸோ ஐசி இன்டு ஆர்சி. ஐசி எனக்கு முதல்ல வேணும். அந்த ஐசிக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நமக்கு பீட்டா அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்ததுனால என்னுடைய ஐபி அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசி அப்பான் பீட்டா. எனக்கு என்ன வேணும், ஐசி வேணும். அப்போ இந்த பீட்டா எப்படி போயிடுச்சு? அப்போ ஐசி இஸ் நத்திங் பட் ஐபி பீட்டா. பீட்டா கேள்வியில இருக்கு, ஐபி இருக்கா? இல்ல. அப்போ ஐபி வேணும். ஐபியை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படியே ஒவ்வொன்றா வருது பாருங்க. அப்போ எனக்கு ஐபி வேணும், ரைட்? ஐபி வேணும். அப்போ ஐபி வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஐபி இஸ் நத்திங் பட் விபி பை ஆர்பி. அதே தான் நம்ம அந்த ஐசி விசி எழுதணும்ல, அதே தான். ஐபின்றது விபி பை ஆர்பி. ஆர்பி கேள்வியில இருக்கு. பேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த பாருங்க கொடுத்துருக்கு 60 கிலோ ஓம் அப்படின்னு. ஆனா விபி தெரியாது, அப்போ விபி வேணும். நமக்கு கேள்வியில பிஇ இல்லையா? கேள்வியில நமக்கு பிஇ நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த விபிஇ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம், விஇ மைனஸ் விபி அப்படின்னு எழுதலாம். வி நமக்கு இருக்கா? இருக்கு, கேள்வியில இருக்கு. விஇ இஸ் நத்திங் பட் 3. விபி என்ன சொன்னோம், விபி இஸ் த வோல்டேஜ், அது ரெசிஸ்டன்ஸ். விபி வந்து இங்க பாருங்க, விபி நமக்கு என்ன சொல்லுங்க, 600 மில்லி, ரைட்? 600 மில்லி. ஸோ நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து இருக்கக்கூடிய சின்ன டேர்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா
எனக்கு இதுதான் ரைட். அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல VBE அப்படின்றது இந்த டேர்ம் ரைட். VE plus VB நமக்கு என்ன வேணும் VB அப்படின்றது வேணும் இல்லையா. ஸோ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்றேன், நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் ரைட். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா என்னுடைய V எனக்கு என்ன வேணும் VB. அப்போ VB பாருங்க அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ VB அப்படின்றது நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். இங்க பாருங்க VE மைனஸ் VBE ரைட். பாருங்க VB அப்படின்றது VE மைனஸ் VBE ரைட். நான் இதுக்கு முன்னாடி VBன்னு எழுதனால இதை அப்படியே மாத்திட்டேன், ஏன்னா எனக்கு VB தான் வேணுன்றதுக்காக. இப்போ VE நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. VBE BE வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 600 மில்லி வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 600 இன்டூ 10 to the power -3. அப்போ 2 0 அப்புறம் இன்னொரு 0 அப்படின்னா 0.6 அப்படின்னு வரும். அப்போ 3ல 0.6 அப்படின்னு போகும்போது எனக்கு 2.4 வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. அப்போ VBE தெரிஞ்சதா, இப்போ இந்த VB தெரிஞ்சதா, இந்த VB இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, VB is nothing but 2.4 volt divided by RB. RB இப்போதான் நம்ம சொன்னோம் ரைட். RB நமக்கு 60 கிலோ இருக்கு பாருங்க. RB is 60 கிலோ ஓம். அப்போ கிலோனா 10 to the power 3. 10 to the power 3. அப்போ இது எப்படி எழுதலாம், நான் வந்து சின்னதா ஒரு மல்டிப்ளை பை 10 டிவைட் பை 10 அப்படின்னு பண்ணும்போது இது என்ன ஆயிடும் 24ன்னு மாறிடும். இது என்ன ஆயிடும் 600 அப்படின்னு மாறிடும். ஆமா தானே 600. இந்த 10 to the power 3 அப்படியே தான் வச்சிருக்கேன், அது மேலே போயிடுச்சு அப்படின்னா 10 to the power -3 அப்படின்னு ஆயிடும். கரெக்ட் தானே. அப்போ எனக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 24/600 இருக்கு. இந்த 2 0வை நான் தனியாகவே வச்சிருக்கேன்ப்பா, 2 0வை தனியாகவே வச்சிருக்கேன், அதோட பண்ணல. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 6 1s are 6 4s are 24. 6 4s are 24 கரெக்ட் தானே. 6 1s are 6 6 6 2s are 12. அப்போ 6 4s are 24. அப்போ நான் என்ன சொல்லிட்டு 4 டைம். அப்போ இந்த ரெண்டு ஒரு -2. அப்போ இது என்ன ஆகிடும் -5 ஆகிடும். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படியே 4 × 10 to the power -5 அப்படின்னு நான் இங்கே எழுதிட்டேன், which is your ampere. என்னது IB. அப்போ IB நான் கண்டுபிடிச்ச IB-யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பாருங்க என்னுடைய IB is nothing but 4 × 10 to the power -5 into B அப்படின்றது பீட்டா, which is நமக்கு கேள்வியில் 15 கொடுத்துருக்கு, பீட்டா 15 கொடுத்துருக்கு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாங்க into 50. இது என்ன ஆயிடுது 5 4s are 20. அப்போ ஒரு 0 இருக்கு, அப்போ 200 இல்லையா 200. அப்போ என்ன சொல்ல போகிறப்ப 2 × 10 to the power -3ன்னு சொல்கிறேன், ஏன்னா 200னா 2 0 இருக்கும், இங்கே -5. அப்போ -5 + 2 -3. அப்போ 2 × 10 to the power -3 அப்படின்றது என்னுடைய IC. இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசியை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஐசி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐசி நான் என்ன சொல்லிட்டேன் இங்கே பாருங்க 2 × 10 to the power -3. RCன்றது என்ன இங்கே கலெக்டர், which is 500 × 10 to the power 3 ஏன்னா கிலோ. அப்போ இது ரெண்டும் நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் நான் என்ன சொல்லலாம் 1000 கரெக்டா 1000 அப்படி நான் வந்து இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ which is nothing but your VC. அப்போ நான் என்ன சொல்லலாம் இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம் which is your kilowatt right. kilowatt. அப்போ 1 kilovolt அப்படின்னு சொல்ல 1. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நமக்கு என்ன கொடுத்துருக்கு VEC is nothing but VE. V வந்து 3, VC வந்து 1, which is nothing but your 2 volt. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா முடிய வேண்டிய இந்த ஆன்சர் தான். பொறுமையா பாருங்க, you will understand very easily. சரியா, அப்படியே பாருங்க. இதில் எதனா டவுட் இருக்கு அப்படின்னா you can let me know. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ -2 5 ஆகிடுச்சு 4 × ரைட்டா. சாதாரண இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது 5 4s are 20, அப்புறம் இங்கே ஒரு 0, அப்போ இது -4, அப்போ -3ன்னு மாறிடும். அப்போ அதை நான் இங்கே என்ன பண்ணுறேன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ரைட். ஸோ கெட் திஸ், அவ்வளோதான் ரைட்டா. ஸோ பொறுமையாக பாருங்கள், டவுட் எதனா இருந்தது அப்படின்னா
let me know உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ your final answer would be 2 volt. பொறுமையாக பாருங்கள். Thank you. Help others with a smile.